அன்பானவர்களுக்கு கரூர்ப்பா நல்லமுத்துவின் பணிவான வணக்கம். நகைச்சுவை இல்லாத இடமே இல்லைங்க. ஒரு கல்யாண வீட்டில் ஒரு மாப்பிள்ளையை பிடிச்சி இந்தட்ட 2 வீடு அந்தட்ட 2 வீடு மூஞ்சி மூஞ்சியாக குத்திட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒருத்தன்ட்ட கேட்டான், அந்த மாப்பிள்ளை அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவன் சொன்னான், அவன் ஏதோ பொய் சொல்லிட்டானப்பா, அதனால தான் அவங்கள அடிக்கிறாங்க. என்ன பொய் சொன்னான்? ஏதோ ஒரு பொய் சொன்னானாமோ. ஏப்பா, கல்யாணம் 1000 பொய் சொல்லினாலும் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு பொய் தானே சொன்னான், அதுக்கு அப்படி அடிக்கிறாங்க அப்படின்னானா. அதுக்கு அவன் சொன்னானா, அவன் 1000 கல்யாணம் பண்ணதை மறைச்சி தானப்பா இந்த ஒரு கல்யாணத்தை பண்ணியிருக்கா அப்படின்னானா. பார்த்தீங்களா, இப்படியெல்லாம் ஏமாற்று பிரிவுகள்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் இப்படிலாம் அடி வாங்குவாங்க. ஆமாம், அந்த அடி வாங்கிறது கூடவே உண்மை தெரிஞ்சவங்களுக்கு நகைச்சுவையாக தான் தெரியும், வருத்தப்பட மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஏமாத்துக்காரன் பொய்காரன்லாம் இப்படிலாம் அடி வாங்குவாங்க. ஆமாங்க. ஒருத்தர் ஒரு டாக்டர் வீட்டில் போய் டாக்டர்கிட்ட முன்னாடி உட்காந்து, ஐயா என்னை 2 பேர் விளக்க மாத்தோட துரத்துற மாதிரியே கனவு வருது அப்படின்னு அந்த போன நபர் சொன்னாராம். அதுக்கு டாக்டர் கேட்டாரா, எப்பப்போ இப்படி வருதுன்னு கேட்டாராம். பகல் கனவுல மனைவியும் நைட்டு கனவுல வேலைக்காரியும் வர்றாங்க அப்படின்னு சொன்னானா. பார்த்தீங்களா, இப்படி தப்பான வழியில் போனால் இப்படி விளக்கமாக துரத்திட்டு தான் இருப்பாங்க. ஆமாம், அது கூடவே நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியாக தான் தெரியும் வாழ்க்கையில். ஆமாம், ஒரு கேட்சரை பார்த்து, கிரிக்கெட் பால் பிடிக்கிற கேட்சரை பார்த்து ஒரு நிருபர் கேட்டார், உங்கள் வெற்றிக்கு யாருங்க காரணம் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர் சொன்னார், வீட்டில் அடிக்கடி எங்கள் வீட்டுக்காரம்மா பூரிக்கட்டை, ஆப்பக்கரண்டி, ஏதாவது டம்ளரு சொம்புன்னு தூக்கி என் மேலே வீசுவாங்க. அதை நான் பிடிக்க கற்றுக்கிட்டேன். அதுலேருந்து விலகி போகாமல் அதை எப்படியெல்லாம் பிடிக்கணும்னு, அந்த அடியிலேருந்து தப்பிக்கணும்னு முயற்சி பண்ணது தாங்க இந்த வெற்றி காரணராம். இப்படி கூடவே ஒரு மனிதன் வளர்ச்சி அடைய முடியும். அதில் கூடவே ஒரு நகைச்சுவை ஏற்படும். ஆமாம், மாணவர்களே, நீங்கள்லாம் வைரம் மாதிரி அப்படின்னு ஒரு ஆசிரியர் மாணவர்கள்ட்ட சொன்னாராம். அதுக்கு மாணவர்கள் சொன்னான்னா, ஒருத்தர் எந்திரிச்சு, ஐயா வைரங்களால் தான் அறுக்க முடியும், அதைத்தான் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னானா. பார்த்தீங்களா, அதாவது இப்படி கூடவே நகைச்சுவை ஏற்படும். ஆமாங்க, வாழ்க்கையில் எதை எப்பப்போ எங்கெங்கே பார்க்குற விஷயங்களாக இருந்தாலும் சரி, கேட்குற விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதிலெல்லாம் சில நகைச்சுவைகள் நமக்கு ஏற்படுங்க. அப்படி ஏற்படுகிற விஷயங்களிலேருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் மெருகேற்றினோம்னா இன்னும் புதுசாக நகைச்சுவைகளை நம்ம கண்டுபிடிக்கலாங்க. நாம் சொந்தங்களே, இந்த மாதிரி நகைச்சுவைகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து விண்ணொலி சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி.